வெல்கம் பேக். இப்போ எங்கே போயிட்டு இருக்குன்னா நம்ம வீரப்பனுடைய காட்டுக்குள்ளே போக போகிறோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆந்திராவில் இருக்கிறாங்க. தமிழ்நாடுக்கும் ஆந்திராவுக்கும் பார்டரில் இருக்கும் கிராமத்துக்குள்ளே போயிட்டு இருக்கோம். கர்நாடகா சாரிங்க, மன்னிச்சிருங்க, ஆந்திரா கிடையாது. ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு 3 பார்டருக்கு நடுவில் போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து காட்டுக்குள்ளே போக போகிறோம். ஓகே, எப்படி இருக்கு மட்டும் பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்துக்குள்ளே போயிட்டு இருக்கோம். போக யாருமே இருக்க மாட்டாங்க. 1-2 பேர் மட்டும் தான் வண்டியில் வந்துட்டு இருப்பாங்க. ஸோ பசங்கள்லாம் போகிறாங்க வராங்க. ஓகே, பரவாயில்ல. இப்போ நம்ம பயங்கரமான ஒரு இடத்துக்குள்ளே தான் போயிட்டு இருக்கோம். போக கொஞ்சமாக வீடெல்லாம் கம்மியாயிடும். வீடு கம்மியாகும், கடை கம்மியாகும், ஆட்கள் கம்மியாவாங்க. நடுவில் சிங்கம் புலி எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. யாரு? நக்கீரன் ஃப்ரெண்டா? யாரு? நசீரா? நசீரில் உசேன் அண்ணாவோடைய ஃப்ரெண்டு. அவர் பைக் ஓட்டிகிட்டு இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஊர்? அவர் மும்பை. ஜனங்களுக்கு பிரெட் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. இப்போது காட்டுக்குள்ளே பாருங்கள், நாங்கள் போயிட்டுருக்கோம் பாருங்கள். ஸோ முடிஞ்ச அளவுக்கு காட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆக போகிறோங்க. இங்கே ஒரு செக் போஸ்ட் வரும். செக் போஸ்ட் தாண்டின உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்டுக்குள்ளே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. உள்ளே எதனா புலி சிங்கம் வருமா அப்படின்ற ஒரு பயத்தோடு நாங்கள் போயிட்டுருக்கோம். இங்கே வந்து பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒரே மயானமாக இருக்குது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது எல்லாமே இப்போ சைலண்ட்டாக போகுது. சைலண்ட்டுனா அந்த மாதிரி சைலண்ட் இல்லைங்க. ஒரு மர்ம தேசத்துக்குள்ளே போக போகிறோம். ஆட்கள் கம்மி ஆகிட்டாங்க. இனிமேட்டு யாரும் வர மாட்டாங்க. இல்லை, இதுக்கப்புறம் நம்ம மட்டும்தான் இதுக்கு பயணிச்சுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாரும் நம்மளை தாண்டி போயிட்டுருக்காங்க. இருந்தாலும் பயமாக இல்லை பொழுது அவங்களுக்கு. இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிட்டு கொஞ்சமாக போயிட்டுருக்கோம். நீங்களும் லைவில் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கிராமத்தை விட்டு ஊருக்குள்ளே டிசைட் பண்ணிக்கணும். கிராமத்தில் இருந்து நம்ம இப்போ மலை யாரும் இல்லாத அடர்ந்த காட்டுக்குள்ளே நம்ம பயணிக்க போகிறோம். ஸோ கொஞ்சமாகவே கிராமம் மறையும். இந்த பாருங்கள், இங்கெல்லாம் கோவில்லாம் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், கோவில்லாம் இருக்குதா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த மாதிரி இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாகவே மறைய போகிறது. ஸோ எனக்கு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து நான் விசிட் பண்ண போகிறேன். ஸோ வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. மலை பகுதியில் போயிட்டு கிராமத்தில் இருக்கிற பழைய அதான் தான் சொல்லுவாங்க, அந்த காட்டுவாசிங்களை பார்த்து அவங்களுக்கு எதனா கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் லக்கேஜ் எடுத்து போயிட்டுருக்கோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காட்டுக்குள்ளே போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் செக் போஸ்ட் வரணும். செக் போஸ்ட்டில் தாண்டினதுக்கப்புறம் தான் நம்ம காட்டுக்குள்ளேயே போவோம். ஏன்னா நாங்கள் போய் சேர்த்துக்குள்ளே கொஞ்சம் இருட்டாகிடும். இரவு நேரத்தில் தான் போய் சேர போகிறோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரியான ஒரு காட்டுப்பகுதி உங்களால் பார்க்க முடியாது. தனியாக ஒருத்தர் யார் பார்த்து தனியாக ஒரு டீ கடை வச்சு நிற்கிறாரு மாதிரியே ஒருத்தர் இருக்கிறாருங்க. இங்கே பாருங்கள் எப்படி இது பாருங்கள், பழம்லாம் வச்சுக்கிட்டு இருக்காருங்க. பழம்லாம் வச்சுக்கிட்டு இருக்காரு. எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிறத நினச்சாலே திடீர்னு சிங்கம் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே தெரியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், செக் போஸ்ட் போட்டிருக்காங்களா? ஓகே, இந்த செக் போஸ்ட்டை தான் போலீஸ் ஸ்டேஷன் தாண்டிச்சவனே தாண்டல ஒன்றும். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், டிராக்டர் வருது, ஆட்டோ வருது, பின்னாடி பெரிய லாரி வருது. ஓ மை காட், வா இங்கே பாருங்கள், தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் கேரளா. ஸோ அடர்ந்த காட்டுக்குள்ளே நம்ம முதல்ல பார்க்குறது ஒரு மாடு. அந்த மாடு ஆம்பளை மாடா பொம்பளை மாடா தெரியல, பசு மாடுங்க. ஓகே, இங்கே பாருங்கள், காட்டுக்குள்ளே அரசு தொழில். இங்கே பாருங்கள், பஸ் வசதியே இல்லாத ஒரு இடத்துல வந்து, ஓ மை காட், பார்த்து போப்பா. பஸ் வசதியே இல்லாத இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் இருக்குது. இவங்களாம் வந்து போகிறதுக்கு ரொம்ப கஷ்டம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கோவில் இருக்குது. பார்க்குறவங்க கும்பிட்டுங்கப்பா. இங்கே பாருங்கள், செக் போஸ்ட் வந்துட்டு காட்டுக்குள்ளே போக போகிறோம். 1 2 3 10 இடத்துக்குள்ளே நம்ம உள்ளே போய்டும் காட்டுக்குள்ளே. இதாங்க என்ட்ரன்ஸு. வரல போகலாம். காட்டுக்குள்ளே போக போகிறோம். காட்டுக்குள்ளே போகிறோம். புலி வர்றது போகுது. யாருமே இல்லை, யாரும் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி. இங்கே பாருங்கள்,
ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டினா மாதிரி இருக்குது. காட்டுக்குள்ளே தாங்க போகுது. யாரோ ஒருத்தர் லிஃப்ட் கேட்குறாரு. ஒரு நல்ல மனுஷன் லிஃப்ட் கொடுக்குறாரு. ஓகே, இங்கே பாருங்கள் ஆட்டோக்காரன் வரான். அவங்க கொஞ்சம் உஷாராக போங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகாதீங்க, ரைட் ஹேண்ட் சைடு போங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு போயிடுங்க. பாருங்க நம்ம காட்டுக்குள்ளே வந்துட்டோங்க. காடு எப்படி இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறம் மலை மேலே எல்லாம் மலை தாங்க. ஃபுல்லாக மலைக்கு மேலே ஏறி போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். 2 பக்கம் அடர்ந்த காடுங்க. நைட்டில் மலை மேலே வண்டி இப்போ மலை மேலே ஏறுதுங்க. இப்போ தட்டு 4th கீரை போட்டு தூக்குப்பா. தூக்கு. இங்கே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற போகிறோம். இங்கே பாருங்கள் சுடுகாடு இருக்குதுங்க. சுடுகாடு என்னாலலாம் இந்த மலை அடியில் வந்து பார்த்திங்கன்னா சுடுகாடுலாம் இருக்குது. நிறைய பேர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா புதைச்சிருக்காங்க, எரிச்சிருக்கிறாங்க. நிறைய பேர் இங்கேருந்து பரலோகத்துக்கு காமிச்சிருக்கிறாங்க. பயப்படாதீங்க. இங்கே பாருங்கள் போகிறார். இங்கே பாருங்கள் இந்த காட்டுக்குள்ளே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் கிருஷ்ணகிரி ஆறை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அதோ பாருங்கள் இப்போ கொஞ்ச நேரத்தில் கிருஷ்ணகிரி ஆறை பார்க்க போகிறோம். அந்த ஆற்றுல குதிக்கிறவங்க குதிக்கலாம், எழுந்துக்கலாம். நம்ம கரெக்டாக தான் போகிறோமா? இங்கே பாருங்கள் 3 பேர் யாரும் 3 பசங்க நிற்கிறாங்க. அவங்க நம்மள என்ன பண்ணுறாங்களாம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. காட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. 3 பேர் என்ன தான் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ கொஞ்சம் உஷாராக நம்ம போகணும். இங்கே பாருங்கள் கிருஷ்ணா வாட்டர் பாருங்கள் எவ்வளோ அலையாக ஓடுது பாருங்கள். இந்த காட்டுக்குள்ளே போகும்போது எவ்வளோ பயமாக இருக்குமா. பயங்கரமான காடுங்க. இந்த பயங்கரமான காட்டுக்குள்ளே நாங்கள் போகிறத நினைச்சாலே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக. மலை மேலே ஏறிக்கிட்டே இருக்காங்க. 4th கீரை போட்டு தட்டி தூக்குறோங்க. இங்கே பாருங்க எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கு. அக்காக்கு ஹாய் சொல்லுங்க. அக்கா இங்கே பாருங்க மாடு பால் கொடுக்குங்க. மாடு கீழே பாருங்க. ஒரு கொக்கு இருக்குதுங்க. கொக்கு உட்காந்துக்கிட்டு இருக்குதுங்க. லைவ் பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க. இது கேமரா தான் ஓடிக்கிட்டு பாருங்க. அடர்ந்த காடுங்க. யாரும் வராதுங்க. இங்கே பாருங்க பனைமரம்லாம் இருக்குதுங்க. பயமாக இருக்குதுங்க. எனக்கே பயமாக இருக்குதா பார்க்குறவங்களுக்கு எப்படி பயமாக இருக்கும். இங்கே பாருங்க ஒருத்தர் எப்படி தாடி பீஸெல்லாம் வச்சுட்டு போகிறாருங்க. ஐயோ என்னால் நம்ப முடியலைங்க. ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் இந்த பனை மரத்தில் உச்சிலின்னு பேய் ஒன்று ஆடுதுன்னு பெரியவங்க விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க. அந்த பாட்டு தாங்க ஞாபகம் வருது. இப்போ பாருங்கள் டைம் பார்த்தீங்கன்னா உச்சி வயது 1 ஆகிடுச்சிங்க. எங்களுக்கு பார்க்கும் போதே இங்கே பாருங்கள் கோ ஸ்லோன்னு போட்டுக்குதுங்க. இந்த இடத்துல யாருமே இல்லைங்க. இந்த இடத்துல கோ ஸ்லோன்னு சொல்லிடுறாங்க. எனக்கு பயமாக இருக்குது. நைட்டு டைமில் இங்கே வந்து நான் நிறைய பேர் சொல்கிறாங்க இங்கே பேயை பார்த்தேன், பிசாசை பார்த்தேன், மோகினி பிசாசு ரேப் பண்ணி தான் பார்த்தேன்னு சொன்னாங்க. இதெல்லாம் நான் பேச எனக்கு தொண்டதெல்லாம் காஞ்சி போகுதுங்க. இங்கே பாருங்கள் யாருமே இல்லை அந்த இடத்துல. ஒருத்தன் யாரோ வீடு கட்டி வச்சுக்கிறாங்க. இதுதான் 13 நம்பர் வீடுன்னு நினைக்கிறாங்க. இங்கே பாருங்களேன் எப்படி இருக்குது. உள்ளே பாருங்கள் புதையல் இருக்குது. ஐயோ உள்ளே பாருங்கள். ஓகே இதுக்கப்புறம் காட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போது வீடெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ கொஞ்சமாக வீடு வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம கொஞ்சம் இப்போ தாங்க கொஞ்சம் தைரியமாக இருக்குது. எடுத்த உடனே கோவில்லாம் வருது. ஸோ பரவாயில்ல. இதுக்கப்புறம் பேய் பிசாசு நம்மளை தொடாதுன்னு நினைக்கிறேன். 2 கோவில் இருக்குதுங்க. எப்படியோ பிசாசுக்கிட்ட எல்லாம் தப்பிச்சாச்சுங்க. பாருங்க இங்கே பாருங்களேன் ஓலை குடிசை. இந்த மாதிரி ஓலை குடிசை உங்களால் பார்க்க முடியுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வெள்ளை அடிச்சு கல்லற மாதிரி இருக்குதுங்க வீடு. வா சூப்பர். இந்த இடம்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருங்க. இங்கே தான் வீரப்பா வந்து விளையாடி இருப்பார் போல இருக்குதுங்க. காலங்காலத்தில் வந்து கிரிக்கெட்லாம் விளையாடி இருப்பார் போல இருக்கு. ஆமாப்பா இங்கே தானேப்பா விளையாடாரு. ஆமாம் சொல்லி அங்கே பாருங்க தென்னை மரம் பாருங்க. தென்னை மரம் பாருங்க. மெயின் ரோட பக்கம் சாஞ்சி போய் கிடக்குது. என்னைக்கு காத்தடிச்சுதோ காத்தடிச்சு புயலில் ஊத்துறோம் நினைக்கிறீங்க. உடஞ்சி போய்க்குது. எப்போ தான் தலைமையில் உழுப்ப தெரில. ஓ மை காட் கேமராலாம் வச்சுருக்காங்கங்க. இந்த ஏரியாவில் கேமரா அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகிருக்கு. தென்னை மரத்தை மரத்து மேலே ஏறி தென்னங்காய் எடுத்து கூட சாப்பிட்லாங்க. நம்ம என்ன ஒன்றா பண்ணலாங்க. யாரும் எதுவும் கேட்க மாட்டான்னு நினைக்காதீங்க. கட்டி போட்டு ஒதிப்பாங்க. கோ ஸ்லோ பாருங்க. இந்த இடத்துலலாம் ஒட்டியிருக்காங்க. எதுக்குன்னா இந்த இடத்துல ரொம்ப ஸ்லோவாக தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. எல்லா இடத்துலையும் ஒட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள் என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் வீரப்பாக்கிட்ட வேலை செஞ்சவங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் 2 பக்கம் பாருங்கள். ஓ மை காட் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இடம்லாம் பாருங்கள். இந்த இடத்துல புலி சிங்கம்லாம் இந்த இடத்துல நைட்டில் வருங்க. இந்த இடத்துலலாம் வந்து இந்த இடத்துல வந்து கக்கா போயிட்டு போமா. ஓ மை காட் இங்கே பாருங்க 2 பக்கம் அடர்ந்த காடு. யாரோ ஒரு ஆள் புளியங்க அத்து சாப்பிட்றாருங்க. இங்கே பாருங்க புளியங்க அத்து சாப்பிட்றாருங்க. எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குதுங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பெருசாக பாம்பு விரட்டி பாருங்க. இங்கே பாருங்க புளியங்க
புளியங்க ஒரு அக்கா புளியங்க புளியறாங்க. அவங்க கிட்ட புளியங்க கேட்கலாமா? இருக்குதாங்க. அம்மா ஒரு புளியங்க இருந்தா கொடுங்க அம்மா. ஓகே, அம்மா பயந்துட்டாங்க. இங்கே பாருங்க, குரங்கு இருக்குதுங்க. இங்கே பாருங்க, நாய் நிற்குதுங்க. நாய்க்கு தண்ணி எதனா கொடுக்கலாமா? பயப்படாத. காட்டுக்குள்ளே போகிறோம், பயப்படாமல் போனோம். பாட்டு பாடிக்கிட்டே போனோம், பயம்லாம். இங்கே பாருங்கள், ஒரு பக்கம் காடு வருது, ஒரு பக்கம் கிராமம் வருது. இந்த பாருங்கள் கோவில், அங்கங்கே கோவில் இருக்குதுங்க. நாங்கள் எங்கே போகிறோன்னு எங்களுக்கே தெரியலங்க. சுற்றி போயிட்டு இருக்குங்க. இங்கே பாருங்கள், பண்ணையார் வீடு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது பாருங்கள் எவ்வளோ பேர் கிணறு பாருங்கள். இங்கே பாருங்கள். வாவ், இந்த இடம்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் இல்லை. ஓ எங்களை பார்த்து நாய் பாருங்கள். ஓய் அச்சு போட்டோம், ஓடிப்போம். இங்கே பாருங்க கோவிலை பாருங்க. பத்திரம் விட்டாத. ஓ மை காட். ஓகே நண்பர்களே, முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் காட்டுக்குள்ளே இருக்கிற பேயை தப்பிச்சுட்டு வந்துட்டோம். பேயின்னு சொன்னாலே எல்லாருக்கும் பீதியில் பீ போயிடுவீங்க. ஆனால் நான் சொல்கிறேன், உங்களால் பீ கூட போக முடியாது. ஓகே சூப்பருங்க. இங்கே பாருங்கள், காட்டுக்குள்ளே எவ்வளோ பெரிய வீடெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இந்த இடம்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கு சந்தோஷமாக இருந்தால் மட்டும் ஒரு லைக்கை ஒன்று போட்டு விடுங்க. நான் பேசுகிற பேச்சுக்கு நாய் கூட கத்திக்கிட்டு இருக்குதுங்க. இங்கே பாருங்க ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், கோவில் இருக்குங்க. கோவில் பின்னாடி ஒரு குளம் இருக்குங்க. இந்த குளத்துக்குள்ளே யாரும் குதிச்சு செத்துறாதீங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய டேங்க் ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய டேங்க். இந்த டேங்க் வீரப்பன் கட்டி வச்சுருக்குங்க. இதை பாருங்க. இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ எங்கே இருக்கணும் எனக்கே தெரியல. ஓகே, நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஏரியாக்குள்ளே வந்துட்டோம். இதோடு நான் லைவை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கும் வரை நான் உங்கள் MS. வெற்றி நிச்சயம். கான்ஃபிடென்ட்டாக இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.